வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவில் கொழும்பை உலுக்கிய கோர விபத்து, 60 பலி, குழந்தை உள்ளிட்ட 7 பேரின் பரிதாப நிலை. பசில் ராஜபக்சவின் பரிதாப நிலை. செல்வந்த நாட்டை உருவாக்க வந்தவர்களால் நாடு ஏழையாகியது. யாழில் இடம்பெற்ற கோர விபத்து, ஆபத்தான நிலையில் ஒருவர் வைத்தியசாலையில். இலங்கையில் பல்வேறு குற்றச் செயல்களின் பின்னணி குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். சிறுவர் முறைப்பாடுகளுக்கு போலீசார் தரையிட முடியாது, சட்டத்தில் திருத்தம். நாட்டில் 15 மாதங்களில் பல கோடி ரூபாவாக அதிகரித்துள்ள தங்கக் கடன். வெள்ளவத்தையில் தொடர்ந்து மோதி பெண்ணொருவர் உயிரிழப்பு. பயங்கர வன்முறையில் முடிந்த வெற்றி கொண்டாட்டம், 219 பேர் படுகாயம். யாழில் வீடுகளுக்குள் புகுந்த பெருமளவு பணம், 25 பவுன் தங்க நகை கொள்ளை. அரசு நிறுவனங்களில் அதிரடியாக நடைமுறைக்கு வரும் புதிய தடை. லெபனானின் முக்கிய கோட்டையை கைப்பற்றிய இஸ்ரேல், நடந்த சரமரி தாக்குதல். சவுதி அரேபிய அதிகாரிகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இலங்கையின் முக்கிய பதவியில் உள்ள அதிகாரி. நேற்றிரவு மேகோட விபத்தில் காயமுற்ற மற்றொரு சிறு குழந்தை உள்ளிட்ட 7 பேர் கோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அவிசாவளையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்ட ஒரு வாடகை கார் மீகோட சந்திப்பில் உள்ள ஒரு தான சாலையில் வரிசையில் நின்று கொண்ட மக்கள் கூட்டத்தின் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததோடு 7 பேர் படுகாயமடைந்தனர். இதன்போது தான சாலை வரிசையில் நின்ற 15, 32 மற்றும் 56 வயதுடைய 3 பெண்களும் 35, 38 வயதுடைய 3 ஆண்களும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதி பிளியந்தலையைச் சேர்ந்த 42 வயதான சந்தேக நபர் விபத்து நடந்த நேரத்தில் மதுபோதையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை மற்றும் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. மாத்தறை எலியகந்த வீதி பிரவுன் ஷீல்ஸில் அமைந்துள்ள 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு செய்தமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக போலீஸ் நிதிக்குற்ற பிரிவால் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்பொழுது சந்தேக நபரான பசில் ராஜபக்ஷ உடல்நலக்குறைவு காரணமாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதால் நீதிமன்றில் முன்னிலையாக மாட்டார் என்று சட்டத்தரணி அனில் டி சில்வா மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்வந்த நாட்டை உருவாக்க வந்த தரப்பினரின் செயற்பாடுகளால் நாடு ஏழையாகியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 3% வரை வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தற்போதைய பொருளாதார நடைமுறைகள் மூலம் செல்வந்த நாடு ஒன்றை உருவாக்குவதற்கு பதிலாக மக்களை தொடர்ந்து வறுமையில் வைத்திருக்கும் சூழ்நிலை உருவாகி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு $600 மில்லியன் அதிகமான தொகையை வழங்குவதற்கு தீர்மானித்த பின்னணியில் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்தார். யாழில் போலீசார் துரத்தி வந்த மோட்டார் சைக்கிள் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதி ஒருவர் படுகாயமற்ற நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தெரிய வருகையில் நேற்று மாலை யாழ்ப்பாண போலீசார் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவரை போலீசார் துரத்தி சென்றனர். இதன்போது யாழ்ப்பாணம் மவுண்ட் ஹாமால் சந்தியடியில் போலீசார் துரத்தி வந்த மோட்டார் சைக்கிள் வேறொரு மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதன்போது மற்றைய மோட்டார் சைக்கிளை பயணித்தவர் படுகாயமடைந்தார். பின்னர் துரத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெறும் குற்ற செயல்களின் பின்னணியில் மோசடியான தொலைபேசி உரையாடல்கள் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசிகளிலிருந்து அழைப்புகளை மேற்கொள்ளும் போது அழைப்பு எடுக்க உண்மையான தொலைபேசி எண்ணுக்கு பதிலாக போலி எண்ணை காண்பிக்கும் தொழில்நுட்ப முறை ஒன்றை குற்றக்கும்பல் பயன்படுத்தி வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவிக்கிறது. இது தொடர்பாக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. இந்த தொழில்நுட்ப முறைமை பயன்படுத்தப்பட்டமை குறித்த தகவல்கள் முதலில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னரே அம்பலமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சிறுவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளும் போது போலீசாரின் தலையீடின்றி தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சுயாதீனமாக செயற்படக்கூடிய வகையில் சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்க தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் அந்த அதிகார சபையின் அதிகாரங்களை அதிகரித்து அது சுயாதீனமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் புதிய ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் தொடர்பிலான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுள்ள அதேவேளை அதன் சட்டப்பூர்வமான பணிகளை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2026 மார்ச் மாதம் வரை தங்கப் பொருட்களை அடகு வைத்து வணிக வங்கிகளில் பெற்றுக்கொள்ளப்பட்ட மொத்த கடன் தொகை 1,01,169 கோடி ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக புள்ளிப்பெற தரவுகள் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் வசந்த அத்துக்கூறல் தெரிவித்தார். 2024 ஆண்டின் இறுதியில் இந்த கடன் தொகை 66,024 கோடி ரூபாவாக இருந்ததாக குறிப்பிட்ட பேராசிரியர் 2026 மார்ச் வரையிலான
கடந்த 15 மாத காலப்பகுதியில் தங்கப் பொருட்களை அடகு வைத்து வணிக வங்கிகளில் கடன் பெறுவது 36,145 கோடி ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு வெள்ளவத்தை தொடர்ந்து நிலையத்துக்கு அருகாமையில் தொடர்ந்து மோதியதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற இந்த துரதிர்ஷ்டவசமான விபத்து தொடர்பில் வெள்ளவத்தை போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பாணந்துறையிலிருந்து கொழும்பு மருதானை நோக்கி பயணித்த தொடர்ந்தில் இந்த பெண் மோதி விபத்துக்குள்ளாகினார். உயிரிழந்த பெண்ணின் அடையாளம் மற்றும் முகவரி இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கும் போலீசார் அவரை அடையாளம் காண்பதற்கான விவரங்களை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் பிரான்சின் பாரிஸ் சைன் ஜெர்மன் அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் நடந்த வெற்றி கொண்டாட்டங்கள் பல இடங்களில் வன்முறையாக மாறியுள்ளன. இறுதிப் போட்டியில் பிரித்தானியாவின் அர்சனல் FC அணியும் பிரான்சின் பாரிஸ் சைன்ட் ஜெர்மைன் அணியும் மோதிக்கொண்டன. கடும் போட்டியுடன் இடம்பெற்ற ஆட்டத்தின் முடிவில் இரு அணிகளும் ஒன்றுக்கொன்ற கோல் கணக்கில் சமநிலையில் இருந்தன. இதையடுத்து நடைபெற்ற பெனால்டி முறையில் PSG அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஆர்சனலை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியை தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் ரசிகர்கள் உற்சாகமான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். எனினும் சில பகுதிகளில் கொண்டாட்டம் கட்டுப்பாட்டை மீறி வன்முறையாக மாறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் 2 வீடுகளில் 1,15,00,000 ரூபாய் பணம் மற்றும் 25 பவுன் நகைகள் என்பன களவாடப்பட்டுள்ளன. மல்வெட்டித்துறை பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்த திருடர்கள் வீட்டில் இருந்த 1,15,00,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். வீட்டின் சமையலறை ஊடாக புகுந்தவர்கள் வீட்டில் இருந்த பணத்தை களவாடிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் உரிமையாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை வாங்குவதும் பயன்படுத்துவதும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களில் திடக்கழிவு மேலாண்மை நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்காக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் 15ஆம் தேதி ஒரு சிறப்பு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கை அமைச்சகங்களின் செயலாளர்கள், மாகாண தலைமை செயலாளர்கள், துறை தலைவர்கள், கழகங்களின் தலைவர்கள் மற்றும் சட்டப்பூர்வ வாரியங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் இராணுவ நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்தியுள்ள இஸ்ரேல் தெற்கு லெபனானில் அமைந்துள்ள முக்கிய மூலோபாய பகுதியான கோட்டையை கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோட்டையை கைப்பற்றியுள்ளமை ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கையில் தீர்க்கமானதாக மாற்றம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குறிப்பிட்டார். லிடானி ஆற்றை அடிப்படையாக கொண்டிருந்த முன்னைய எல்லைக்கோட்டை கடந்து இஸ்ரேல் தரைப்படைகள் தற்போது லெபனான் பகுதிக்குள் மேலும் ஆழமாக முன்னேறி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை தெற்கு லெபனானில் உள்ள மக்கள் வெளியேறுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ள பகுதிகளின் எல்லைகளையும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை மேலும் விரிவுபடுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் அஷேக் அக்ரம் நூராமித் சவுதி அரேபிய அதிகாரிகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். கடந்த அரசாங்க காலத்தில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அக்ஸ்லு சுன்னத் அறிஞர்களின் நூல்கள் மற்றும் குரான் மொழிபெயர்ப்புகள் சமூகத்துக்கு அச்சுறுத்தல் என்று போலி அறிக்கை சமர்ப்பித்து அவற்றை கொழும்பு துறைமுகத்தில் தடுத்து வைத்த காரணமாக இருந்துள்ளதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மக்கா அல் முகர்ராமாவின் சிலோன் ஹவுஸ் வக்ஃப் ஷரியா மேற்பார்வையாளர் முகமது ஃபின்ட்ரியால் என்பவரால் சவுதி அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட முறைப்பாட்டின்படி இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் இஸ்லாமிய நூல்களில் தீவிரவாத கருத்துக்கள் காணப்படுகின்றனவா என்பதை ஆராய்ந்து பரிந்துரைக்க பாதுகாப்பு அமைச்சால் ஒரு உத்தியோகபூர்வமான குழு நியமிக்கப்பட்டது. இந்த குழுவில் இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் புத்திஜீவிகளுடன் அஷேக் அக்ரம் நூராமித்தும் பாதுகாப்பு அமைச்சால் உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.